என்ன அடிச்சிருக்கீங்க? டிஎம்கே சேகர் பாபு தொகுதியில சர்வே எடுக்க போன டிவிகே மெம்பர்ஸை 50க்கும் மேற்பட்ட டிஎம்கே ஆளுங்க அடிச்சே துரத்திருக்காங்க. அதுல ஒருத்தங்க 4 மாசம் கர்ப்பிணி பெண்ணும் அவங்கள வயிற்றுலயே மிதிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இஸ்லாமியர்களை போட்டு அடிச்சிருக்காங்க, கர்ப்பிணி பெண்ணை போட்டு அடிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? ஏங்க இந்த நாட்டை நீங்க மட்டும்தான் ஆளணுமா? வேற யாராவது ஆளணும்னு வந்துடக்கூடாதா? அப்படி வந்தா அவங்க சர்வே எடுக்கிற கூட போயிடக்கூடாதா? அப்படி போனா அவங்கள போட்டு அடிப்பீங்களா? அது எப்படிங்க? சர்வே எடுக்க போறவங்க வீட்டுக்குள்ள போனாங்களா? வீட்டுக்குள்ள போன காரணத்துக்காக அவங்களை அடிச்சாங்களா? இது எப்படி இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. அதுலயும் ஒருத்தங்க கேட்டுட்டு இருக்கீங்க கேவலமா, கர்ப்பிணி பெண் எதுக்கு அங்க போனாங்க? 4 மாசம் கர்ப்பிணி பெண்ணுக்கு சர்வே எடுக்கிறதுல என்ன வேலை? நான் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கேட்கிறேன், நீங்களாம் எப்பதான் விக்டிமை குறை சொல்றது நிறுத்துவீங்க? எப்பதான் நிறுத்துவீங்க? அந்த பொண்ணு எதுக்கு அங்க போச்சு? அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? அந்த பொண்ணு எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுச்சு? அந்த பொண்ணு எதுக்கு அவங்க கூட போச்சு? அந்த பெண் எதுக்கு இவங்க கூட போச்சு? இதெல்லாம் எப்பயா கேட்கறது நிறுத்துவீங்க? இதெல்லாம் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடக்கப்பட்டுச்சுன்னு ஏன் கேட்க வர மாட்டேங்குது? அந்த வாய் ஏன் வர மாட்டேங்குது? எப்பதான் விக்டிமை குறை சொல்றது நிறுத்துவீங்க? உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிக்கிறதுக்கு? உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா ஒரு இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிறதுக்கு? அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல 3 பெண்கள் போய் அட்மிட் ஆயிருக்காங்க. எப்படின்னா, சர்வே கேட்க வந்த டிவிகே மெம்பர்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள போய் அத்துமீறி அவங்க அடிச்சதா சொல்லியிருக்காங்க. சர்வே கேட்க வரவங்க அடிச்சது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்காங்க? எப்படிங்க 4 பேர் 6 பேர் வந்து உங்க 3 பேர் வீட்டுல போய் அடி அடிக்க முடியும்? அது எப்படிங்க கர்ப்பிணி பெண் வந்து உங்களை போட்டு அடிக்க முடியும்? இன்னும் நம்ம நாட்டுல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. 2026 எலெக்ஷன் வரைக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்துட்டே இப்படி பண்றாங்கன்னா, நாளைக்கு மறுபடியும் ஆண்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கிற கொஸ்டின் மார்க் பெருசா எடுத்துட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட ஃபாலோ கேட்கல, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும், இதை பார்த்துட்டாவது புரிஞ்சுக்கிட்டும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.